அண்ணோ யார் இவரு உன் கூட வந்தாரா? வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அக்கா, நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன்ல, அங்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு திக்கு தெரியாமல் நாங்கள் சுற்றிட்டு இருக்கும்போ இந்த பெரியவர் தான் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். ஏய், நீ என்னடி சொல்ல வர? எங்கே போன? ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். எந்த ஊருக்கு போன நீ? அது வந்து அது வந்து அண்ணன் ஒரு நிமிஷம் இருமா, நானே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அண்ணமும் கண்ணுக்குட்டியும் எங்கள் ஊருக்கு ஷாப்பிங்க்கு வந்தாங்கம்மா. அவங்க ஷாப்பிங் போகிற இடம் வேறு, அது தெரியாமல் எங்கள் ஊர் உள்ள வந்ததுனால அங்கே நிறைய கோயில் குளம் இருந்தது. அந்த அழகில் மேய்மருந்து அப்படியே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டாங்கம்மா. எங்கள் ஊர் ரொம்ப பழமையானது. அங்கே ராஜாராணி ஆட்சி தான் இன்னும் நடந்துட்டுருக்கு. எங்கள் ராணி இவங்களுக்கு ஒரு 3 கட்டளை இட்டாங்க. அதெல்லாம் இவங்க செஞ்சு முடிச்சுட்டு வர்றதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆச்சு. கண்ணுக்குட்டியை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். கண்ணுக்குட்டி எங்கள் அம்மாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கான். எங்கள் அம்மா தான் அவனை பாதுகாத்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அவனை பிடிச்சதுனால அவன் கூடயே வச்சிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி நம்ம ஊருக்கு போகும்போது கண்ணுக்குட்டியை கட்டாயம் கூட்டிகிட்டு வரலாம். அவனை பற்றி கவலைப்பட வேணாம். அவனுக்கு சாப்பாட்டிலேருந்து அவனுக்கு பாதுகாப்புலேருந்து எல்லாமே எங்கள் அம்மா கொடுத்துட்டு வருவாங்க. அம்மானா அந்த ஊர் ராணியை சொன்னீங்களே அவங்களா? இல்லைம்மா, ராணி வேற, என்னோட ஊரில் இருக்கிற அம்மா வேற. சொல்லப்போனால் எங்கள் அம்மாவுக்கு தான் அந்த ராணி ராஜாவை விட ஜாஸ்தி பவர் இருக்குது. அவங்க சொன்ன ராஜா ராணி கூட கேட்பாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் எங்கள் அம்மா. ஆமாக்கா, இந்த கோயிலில் விசேஷம் நடக்க போகுது. திருவிழா மாதிரி நடத்தி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் அந்த ஊர் ஜனங்கள்லாம் வருவாங்க. அப்போது கண்ணுக்குட்டியும் தானே இருப்பான். கண்ணுக்குட்டியும் நானும் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு எங்கள் பிரார்த்தனையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கண்ணுக்குட்டியும் நானும் ஒன்றாவே சேர்ந்து ஊருக்கும். அதனால் யாரும் பயப்படாதீங்க. கோமதிக்கிட்டே சொல்லி வைங்க. ஏண்டி நீ என்னாடி சொல்கிற? இன்னும் ராஜாராணி இருக்கிறாங்கன்ற, அம்மா பார்த்துப்பாங்கன்ற, ஒன்றுமே எனக்கு புரியலையே. இதெல்லாம் போய் கோமதிக்கிட்ட சொன்னால் அவன் நம்புவாளா? அதுக்காக தான் நான் சொன்னேன் ஊருக்கு திரும்பி போகணுன்ட்டு. கிளம்பி போகும்போது கோமதியும் நாங்கள் கூட்டிகிட்டு தான் போக போகிறோம். அந்த ஊரில் சமைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆள் கிடையாது. அதனால் கோமதி கூப்பிட்டு போயிட்டு அங்கே சமைச்சிட்டு கண்ணுக்குட்டியும் கூப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் 3 பேருமா ஒன்றா சேர்ந்து ஊருக்கு திரும்பி வந்துடுவோம். திருவிழாலாம் சொல்கிறேன், நானும் வட்டாடி என்னையும் கூட்டிகிட்டு போயேன். திருவிழானா வெறும் திருவிழா மட்டும் நடக்காது. எப்படி திருச்செந்தூரில் நடக்குது சூரசம்மாரம், அந்த மாதிரி ஒரு நிகழ்வு கூட அங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் பயம் இல்லைன்னா வாங்க. அதில் என்ன பயம் இருக்குது? எல்லோரும் ஒன்று கூடி பார்க்க வேண்டியது தான். எனக்கும் கோயிலாக இருக்குதுன்னு சொல்லும் போது ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்கள் ஊரில் இருக்க கோயிலெலாம் போய் தரிசனம் பண்ணணுன்னு. அக்கா, அந்த கிராமத்தில் இருக்க கோயிலில் இவர் அர்ச்சகராக இருந்தார். இவர் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டார், சுத்தம் சைவம். நம்ம வீட்டில் எப்போவுமே அசைவம் தானே சமைப்பேன். இவருக்காக இன்னைக்கு கொஞ்சம் சைவம் ஏதாவது சமைச்சு வைக்கா. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதீ. உங்கள் மாமியார் கூட இன்றைக்கி விரதமா, அது எனக்கு வெஜ்ஜு சாப்பாடு தான் செய்ய சொன்னாங்க. அதனால் பார்லி கொஞ்சோண்டு கீரை மசியலும், அதுக்கு தவிர கொஞ்சம் கேப்சிகம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் கறி மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அதுதான் இன்னைக்கு சாப்பிடுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் நான் இவருக்கும் வச்சிடுறேன். சரியா? எனக்கு வெறும் கஞ்சி கொடுத்தா கூட போதும். இத்தனை பொருள் எனக்கு தேவைப்படாதுமா. நான் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். சத்த இருங்க, நான் போயிட்டு மோர் கலந்து கொண்டு வரேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பார்லி கஞ்சும் இந்த அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள், ரெடி ஆகிடும். எல்லாம் போட்டு சேர்த்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுங்க. அண்ணன் உனக்கு எப்படி? உனக்கும் கொஞ்சம் பார்லி கஞ்சி கொண்டு வந்துட்டா புதினா சட்னி பண்ணி வச்சுருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. கொஞ்சம் வெங்காயங்களும் வெட்டி போட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். என்ன சொல்கிற? அதெல்லாம் முடியாது. நானே 15 நாளாக நாக்கு செத்து போய் வந்திருக்கேன். அங்கே வெறும் சூப்பு தான் குடிச்சிட்டு இருந்தேன். அதுவும் என்னென்னு சூப்புன்னு சொன்னால் நீ என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன். என்னடி என்னவோ தவளைக்காய் சூப்பெல்லாம் குடிச்சிட்டு வந்த மாதிரி ஓவர சீனை போடுற. எதனா சிக்கன் மட்டன் தானே போட்டு குடிச்சிருப்ப, அதுக்கே எப்படி படித்து பேசிகிட்டு இருக்க? நீ சொன்னது உண்மை தான். தவளைக்காய் சூப்பு, ஆஸ்டிசி சூப்பு, இது மாதிரி என்னென்னத்தையெல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கும் நாக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இந்த ஊருக்கு வந்தோடனே எல்லா சாப்பாடும் சாப்பிடணும் போல இருக்குது. ஒன்று பண்ணு, எனக்கு இன்றைக்கி மீன் வறுவல், நண்டு தொக்கு, எறா தொக்கு, பரோட்டா, சப்பாத்தி, ரைஸு, இந்த மாதிரி வகை வகையாக சமை. உனக்கு தான் ஸ்வீட் நிறைய வீட்டில் சமைச்சு வச்சுருப்பியே, தூக்கில் போட்டு வச்சுருப்பல, அதில் இருக்க ஒரு 3 வகை ஸ்வீட் எடுத்துன்னு வந்து அப்படியே வாழை இலையில் பரப்பி வச்சுட்டேன்னா அபுக்கு நான் சாப்பிட்ருவேன். அடியே, நீ ஊருக்கு போனதுனால நான் எந்த ஸ்வீட்டும் சமைக்கல. வீட்டில் இருக்கவங்க நாங்கள் எல்லாருமே சோகத்திலேயே இருந்தோம். அதனால் அந்தளவுக்கு சாப்பிடல. நாங்களே வெறும் கஞ்சும் சோறும் தான் ஆக்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கறிமீன் கூட அந்தளவுக்கு எடுக்கலை. உங்கள் வீட்டுக்காரர் இங்கே அவங்க ஃபேமிலியோடு வந்ததுனால தான் நாங்கள் இப்போயே கறி கடைக்கு போயிட்டு இப்போ மட்டன் வாங்குகிறோம். மட்டனும் சிக்கனும் செஞ்சு 15 நாளைக்கு மேலே ஆகுதுரி. அக்கா, இருந்தாலும் என் மேலே உனக்கு ரொம்ப தான் அக்கறை. போ இருக்காதா? என்னோட ஒரே ஒரு தங்கச்சி இத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்து அதையும் காணாமல் போயிட்டேன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் எனக்கு. சரி, ஒன்று பண்ணு. இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு முதல்ல சொல்லு. இதான் பார்த்தல, இன்றைக்கி சோறு வடிச்சிட்டு மட்டன் குழம்ப வச்சுட்டு சிக்கன் 65 பொரிச்சு வைக்க போகிறேன். முட்டை கொஞ்சம் அவிச்சி வச்சுருவேன். வெறும் 4 பேருக்கு தான் சாப்பாடு. எப்படியும் உங்கள் மாமியார் இன்றைக்கி சைவம் தானா. சரி, ஒன்று பண்ணு. உன்னால் இவ்வளோலாம் சமைக்க முடியாது. நான் ஸ்விக்கி ஆப்பில் டெலிவரி பண்ணிக்கிறேன். ஓடி போய் என் ஃபோன் எடுத்துருவோம். ஓடு. ஸ்விக்கியில் மட்டும் என்னடி இத்தனை வகை சாப்பாடு வந்துடுமா?
அது எப்படி வரும்? நீ கேட்குற சிக்கனு, மட்டனு, முட்டை, மீன், எறா இதெல்லாம் எப்படி வரும்? அது ஒன்றும் இல்லை, வெறும் ஒரே ஒரு இதுதான் டைப் பண்ணணும், நான்வெஜ் மீல் அப்படின்னு போட்டேன்னா இது எல்லாமே அதில் வந்துடும். இன்னும் ஒரு 500 ரூபாய் இருக்கும், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். இந்தா உள்ளே போயிட்டு ஒரு 500 ரூபாய் எடுத்துன்னு வந்து எனக்கு கூட, உன் காசு நான் அப்புறமா திருப்பி கொடுக்குறேன். போய் என் ஃபோன் எடுத்துனா ஓடு. சரிடி, ஏதோ பண்ணிட்டு போ. இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க, அக்கா கையில் சாப்பிடாம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன், டொமேட்டோ ஆர்டர் பண்ணுறேன்னு எதனா ஒன்று பண்ணின்னு இருப்பாயும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தானேக்கா ஆசை தீர சாப்பிட்டுக்கிறேன், நாளில் உங்கள் கையில் தானே சாப்பிடணும். சரிக்கா, சரிங்க ஐயா, நான் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன், இருங்க. அக்கா, கோமதி ஹோட்டலில் வெஜ் மீல்ஸ்லாம் நிறைய அவங்க விற்றுட்டு தான் இருப்பாங்க. மத்தியானம் மட்டும் ஐயாக்கு அங்கேருந்து சாப்பாடு சொல்லி விட்ருக்கா. சரி சரி, அவங்க கடையில் கொஞ்சம் சைவம் நிறையவே சமைப்பாங்க, கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். பேசாமல் மத்தியானம் சாப்பாடு மட்டும் இவருக்கு அங்கேருந்து வாங்கி கொடுத்துடலாம். அம்மா, எனக்கு ஒரு சாப்பாடும் தயிரும் இல்லைனா ரசம் இருந்தால் கூட போதுமா, ஊருக்க வச்சு நான் சாப்பிட்டுப்பேன். எனக்காக நீங்கள் மெனக்கட வேணாமா? என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? இவ்வளோ நாளாக என் தங்கச்சிக்கு பத்திரமா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லபடியாக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வெறும் சாப்பாடும் ரசமுமா நாங்கள் வைப்போம்? நீங்கள் இருங்க, உங்களுக்கு நல்லா ஒரு விருந்தே மத்தியானத்துக்கு ரெடி பண்ணி வைக்கிறோம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய உதவி எதுவும் செய்யலை, எதையும் நான் எதிர்பார்க்கவும் இல்லைம்மா. இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நாங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் சமைக்கிறோம். நீங்கள் இது வேணாம் அது வேணாம்லாம் சொல்லப்படாது. ஐயா, எங்கள் அக்காவும் இந்த ஊரில் ரொம்ப வருஷமாக தனியாக வாழ்ந்துட்டாங்க. அவங்களுக்கு ஜனங்கக்கிட்ட அன்பு காட்ட தான் தெரியுமே தவிர வெறுப்பை காட்ட மாட்டாங்க. அவங்க நல்லா தான் சமைப்பாங்க. ஏதாவது நிறைய குறைங்க இருந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐயா. எனக்கு உங்கள் 2 பேரும் நல்ல மனசும் நல்லாவே புரியுதுமா. ஆனால் உங்கள் 2 பேரையும் சிரமப்படுத்தக்கூடாதுன்றதுனால தான் எனக்கு கொஞ்சமாக சமைங்கன்னு சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. அதுவும் எனக்கு வயசாயிடுச்சுமா, நான் அந்த அளவுக்குலாம் சாப்பிட மாட்டேன். சரிங்க ஐயா, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் சமைச்சு தரோம். ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, நீங்கள் வேணால் கொஞ்சம் குளிச்சுட்டோ இல்லை கை கால் அலம்பிட்டோ வந்துட்டீங்கன்னா நான் சாப்பாடு கொண்டு வந்துடுவேன். சரிக்கா, நீ போய் கொண்டு வா, நாங்கள் 2 பேர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுறோம். ஏம்மா இவ்வளோ வச்சுருக்கீங்க? நான் இந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேம்மா. ஐயா, நீங்கள் பசியோடு வந்திருக்கீங்களே, எனக்கு நல்லாவே தெரியும், சாப்பிடுங்க. ஆஹா, என்ன ருசியாக இருக்குது. எனக்கு இது சாப்பிட்டோன்னே எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டு ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் அம்மா கூட இந்த மாதிரி தான் பார்லி கஞ்சி வச்சு எனக்கு கொடுப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிடும் போது எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஐயா, இந்த பார்லி கஞ்சி செஞ்சு உங்களை நான் கவலைப்பட வச்சுட்டேனா? அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு இது ஆனந்த கண்ணீர் தான். எங்கள் அம்மாவை பற்றி நினச்சா எனக்கு எப்பவுமே சந்தோஷம்தான். எங்கள் அம்மாவோட கைமணம் மாதிரியே இருக்குமா, அதே மாதிரி செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா. சரிங்க ஐயா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமாக சாப்பிட்டு முடிங்க. நான் எங்கள் சொந்தக்காரங்களாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னு அக்கா கிட்ட கேளுங்க, தருவாங்க. சரிங்களா? சரிம்மா, நீ போய் பார்த்துட்டு வாப்போ. அக்கா வாக்கா, அவர் சாப்பிட்டோம், நம்ம 2 பேரும் போய் கோமதியை பார்க்கலாம். கோமதி வேற நான் சமாதானம் பண்ணோம், அவன் என்ன சொல்ல போகிறாலும் இன்னும் புரியல. கோமதி ஏதோ கடையில் வேலை இருக்குன்னு போயிட்டாடி. அவள் இன்னும் 1 hour கழிச்சு தான் வருவா. அதுக்குள்ளே நம்ம ஃபேமிலியை மீட் பண்ணலாம். அவங்களுக்கு இன்னும் நீங்கள் வந்ததே தெரியாது. பின்னாடி இருக்கிற கொட்டா வீட்டில் தான் தங்க வச்சுருக்காங்க அவங்கள. அக்கா, வசதியெல்லாம் பத்துதாக்கா அவங்களுக்கு? ஒன்றும் சொல்லலையா? அவங்கள பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணுறவங்க மாதிரி தாண்டி தெரியுது. இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. சிட்டியில் இருந்து ஊருக்கு வந்து தங்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல தெரியுது. அது என்னவோ சரிதாங்க்கா. சரிவா போகலாம். பரவாயில்ல, வருஷம் எவ்வளோ தான் கூடி போனாலும் மக்களோட அன்பும் பாசமும் மட்டும் மாற மாட்டேங்குது. நம்ம யாரோ ஒருத்தர் நினச்சி நம்மளை உதாசீனப்படுத்தாமல் நம்மளுக்காகவும் சமைச்சு அன்பை எடுத்துகிட்டு வந்து பரிமாறுறாங்களே, இந்த குணம் இருக்கிறதுனால தான் இந்த ஊரில் இன்னும் மழை பெய்யுது, இந்த ஊர் இன்னும் இருக்குது. இவங்களும் எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். என் மனசார நான் வாழ்த்துறேன்.